ஒரு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்க்கு லைக் மீ, ஒரு குழந்தை இல்லாத ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் மாதிரி கஷ்டமான விஷயம் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். எவ்ரி மந்த் நம்ம லைஃப்பில் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பீரியட்ஸ்னால் அது ஒரு சகஜமான நாள். நம்ம ஸ்கூல் போயிருக்கோம், காலேஜ் போயிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம், வீட்டில் வெட்டியாக கூட இருந்திருப்போம். ஆனால் ஒரு நாள் கூட நம்ம அதுக்கு வலியாக ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் நமக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுற அந்த நாள்லேருந்து நமக்கு ஒவ்வொரு மாதமும் வலிக்க ஆரம்பிக்கும். உடம்பு வலி, முதுகு வலி, வயிற்று வலி எல்லாம் தாண்டி மனவலின்னு ஒன்று இருக்குங்க. அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே நான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சதுக்கு முக்கியமான காரணம், ரொம்ப ஹோப் நம்ம ஒரு விஷயத்து மேலே வச்சுட்டு நம்ம மேலே நம்ம நம்பிக்கையே இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ லாஸ்ட் 2 months-ஆக நான் ஒரு ட்ரிக் ட்ரை பண்ணேன். இது நடக்கலை, பட் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா தான். நான் ஒரு 1 month அங்கே வெக்கேஷனுக்காக போயிருந்தப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நினச்சிட்டு நீ படுத்து தூங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதம் நான் ஹாஸ்பிட்டல் போகல, இன்ஜெக்ஷன் போடல, வலிக்கலை, எதுவுமே பண்ணலை. அதை நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ட்ரை பண்ணணும்னு நினச்சி லாஸ்ட்டு 2 months-ஆக ட்ரை பண்ணுறேன். உண்மையாகவே நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு வயிறு வலிக்கலை, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்லும்போது நிஜமாகவே நான் இந்த பீரியட்ஸை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்.